سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. وعليكم الله وبركاته. ونسأل سماعنا من برما رسول صلى الله عليه وسلم. அன்னாரது குடும்பத்தார் மீதும் எல்லா நபிமார்கள் சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் நல்லோர்கள் நாதாக்கள் நம்ம மீதும் என்றென்றும் உண்டாவதா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நல்ல நற்செய்திகளை கேட்டு விளங்கி அமல் செய்வதற்காக இங்கே அமர்ந்துள்ளோம். ஒவ்வொரு பயான்களும் சொற்பொழிவுகளும் சொல்லப்படக்கூடிய நோக்கம் அவைகளை கேட்டு இந்த சமுதாயம் திருந்தி நடக்க வேண்டும் என்பதற்குத்தான் எல்லா சொற்பொழிவுகளும் சொல்லப்படுகின்றன. பயான்கள் சொல்வதெல்லாம் நாம் இஸ்லாத்தை விளங்கிக் கொள்வதற்காக, விளங்கி அதன் பிரகாரம் நடப்பதற்காகத்தான் சொல்லப்படுகின்றன. ஒவ்வொரு ஜும்மாவுடைய பிரசங்கங்களும் காலையில் சொல்லக்கூடிய தாழீம்களும் இது போன்ற மஜ்லிஸ்களுடைய பயான்களும் இஸ்திமாக்களும் மக்களுக்கெல்லாம் உரைக்க வேண்டியது அல்லாஹை பற்றியும் அல்லாஹுடைய ரசூலை பற்றி நல்ல நற்செய்திகளை மக்களிடத்திலே எத்தி வைத்து அதன் அடிப்படையில் மக்களை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான். எந்த ஒரு மார்க்கத்திலும் இல்லாத ஒரு நல்ல நற்பண்பு அது இஸ்லாத்தில் மட்டும்தான் இருக்கின்றது. வேறு மார்க்கத்தில் எல்லாம் இது போன்ற நற்செய்திகளில் சொல்லி மக்களின் உள்ளங்களை சீர்திருத்தக்கூடிய நிலைமைகள் இல்லை, அப்படி சொல்வதும் இல்லை. அவர்கள் எல்லாம் தங்கள் மனோயிச்சைக்கு கட்டுப்பட்டு தங்களுடைய உள்ளம் எப்படி விரும்புகின்றதோ அப்படியே தங்களுடைய வாழ்க்கை நெறிமுறை அமைத்துக் கொண்டு வாழக்கூடியவர்கள் மாற்று சமுதாய மக்கள். நம்மை பொறுத்தவரை இஸ்லாம் நமக்கு இரண்டு விதமான வழிகளை நமக்கு கொடுத்திருக்கின்றது. ஒன்று அல்லாஹ்வுடைய இறைவேதம் திருக்குர்ஆன் ஷரீஃப். அந்த இறைவேதத்தை அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறைகளின் பிரகாரம் நாம் நடக்குவது. மற்ற மார்க்கங்களுக்கெல்லாம் வழிமுறைகள் வழிகாட்டிகள் இல்லை, போதனைகள் இல்லை. அப்படி போதனைகள் இருந்தாலும் அவர்கள் கேட்டு நடப்பதில்லை. காலம் மக்களுக்கு அவை எத்தி வைப்பதில்லை. இஸ்லாமிய சமுதாயம் மட்டும்தான் நாம் இழந்த ஈமானை, மறந்து போனவைகளை, மார்க்கத்தில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேட்டும் கூட நாம் மறந்து எவ்வளோ முடியும். எத்தனையோ பயான்களை கேட்கின்றோம், பிரசங்கம் கேட்கின்றோம், வார வாரம் ஜும்மா பிரசங்கங்கள் ஆளுங்களால் செய்யப்படுகின்றது, நாம் கேட்கின்றோம். கேட்டு வாழ்க்கையில் கொண்டு வருவதில்லை. சொல்லப்படுவதில் ஒரே நோக்கம் அல்லாஹ் புரிய செய்து மிகப்பெரும் உபகாரம் நமக்கு குர்ஆனை கொடுத்தது மட்டும் இல்லாமல் நபியை கொடுத்ததோடு இல்லாமல் அந்த விஷயங்களை மீண்டும் மீண்டும் மக்களுக்கு எத்தி வைப்பதற்காக வாரம் ஒரு முறை ஜும்மாவையும் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான் என்றால் நாம் அவைகளை கேட்டு திரும்பி வாழ்வதற்காகத்தான். இந்த உலகத்தில் மனிதனை அல்லாஹ் அனுப்பி வைத்ததெல்லாம் அவன் நல்லவனா கெட்டவனா என்று அவனுடைய செயல்களை வைத்து தெரிந்து கொள்வதற்காகத்தான் அல்லாஹ் இங்கே அனுப்பி வைத்தான். எல்லா படைப்பிடங்களையும் படைத்தான். எல்லா படைப்பிடங்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் மனிதனுக்கு மட்டும் ஒரு விசேஷ குணம் உண்டு, அவன் அறிவில் சிறந்தவன். எல்லா இந்த படைப்பிடங்களும் அல்லாஹ்வுடைய ஆகுகை என்று எல்லா படைப்பினர்களும் அல்லாஹ் படைத்தான்.
குன் ஃபயகுன் என்று சொன்னால் அல்லாஹ் தன்னுடைய கற்பனையில் எதை நினைக்கின்றானோ அது அப்படியே அது உடனே அது உருவம் விற்று உயிர் விற்று அது உருவாகிவிடும். விலங்குகளை படைக்க நாடினால் விலங்குகள் அப்படி உடனே உயிர் விட்டு ஓடும். பறவையை நினைக்க நாடினால் அல்லாஹ் எப்படி உருவத்தில் எப்படி கடலில் படைக்க வேண்டும் நினைக்கிறானோ அது உடனே உயிர் விட்டு படைத்து செல்லும். அதுக்கு பேர் குன் ஃபயகுன். ஆகு என்று சொன்னவுடன் நம்ம எல்லாம் அல்லாஹ்வுடைய கற்பனையில் ஆகிவிடும். ஆனால் மனிதன் மட்டும் அப்படி இல்லை. அல்லாஹ் நம்மை அப்படி படைக்கவில்லை. நம்ம எல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாகத்துடைய மண்ணெல்லாம் எடுத்து வந்து குடைத்து அல்லாஹ் கட்டளையிட்டால் வழக்குகளுக்கு ஒரு உருவத்தை செய்ய வேண்டும் என்று எல்லா வழக்குகளும் எல்லா பாகங்களுக்குரிய மண்ணை அழிவு குடைத்து ஒரு உருவம் செய்தார்கள். உருவத்தை செய்துவிட்டார்கள். அதற்கு தலையை எப்படி வைப்பது, எதை வைப்பது, தலையை எப்படி வைப்பது வழக்குகளுக்கு தெரியவில்லை. யா அல்லாஹ் நாங்கள் குண்டத்தை செய்துவிட்டோம், தலையை எப்படி வைப்பது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமுகத்தை காட்டினான். அந்த முகம் மட்டும் அவர்களுக்கு தெரிந்தது. அந்த முகம் மட்டும் அவர்களுக்கு தெரிந்தது. உடனே மலக்குகள் அந்த முகத்தை பார்த்து அப்படியே முகத்தையும் செய்துவிட்டார், தலையையும் செய்துவிட்டார். அதற்கு பிறகு அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லும்போது நான் எனது ரூஹை ஆதமுடைய பிண்டத்தில் ஊதினேன், நான் எனது ரூஹை ஆதமுடைய பிண்டத்தில் ஊதினேன் என்பதாக அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லுவார். எல்லா பொருளையும் ஆகு என்று சொல்லி படைத்த ரப்பு மனிதனை ஆகு என்று படைக்கவில்லை. மனிதனை தன்னுடைய எல்லா படைப்பினங்களையும் ஆகு என்று சொன்ன வாக்கியால் படைத்த ரப்பு மனிதனை மட்டும் தன்னுடைய ரூஹை ஊதி படைத்தேன் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றார்.
எல்லா படைப்பினங்களுக்கும் ஒரு கட்டுப்பாடு உண்டு. ஆனால் மனிதனுக்கு கட்டுப்பாடு என்பது கிடையாது. கட்டுப்பாடு உண்டு. ஒரு எல்லைக்கு தான் இந்த ஒரு படைப்பினமும் செல்லும். மனிதன் இருக்கின்றானே வானத்திலே நிலவில் போல் காலை வைக்க முடியும். அதற்கு அப்பாலும் அந்த மனிதன் செல்ல முடியும். கடலுக்கு அடியில் சென்று கடலுக்குள் என்ன இருப்பதையும் ஆராயவும் முடியும். வானத்தில் பறக்கவும் முடியும். தண்ணீருக்குள் அடியில் சென்று பூமியில் பார்க்கவும் முடியும். அவ்வளோ அறிவும் ஆற்றலையும் அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்ததன் காரணம் அல்லாஹுடைய ரூஹ் இந்த உடலில் இருப்பதினால்தான். இதையே மனிதனுக்கு கொடுத்தான் என்று சொன்னால் அல்லாஹ் தன்னை வணங்குவதற்காக தான் கொடுத்தேன் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். உமா அழத்தில் சின்னவளையும் செய்தாரியாகுதோன், ஜின் வர்க்கத்திலேயும் மனித வர்க்கத்திலேயும் என்னை வணங்குவதற்காகத்தான் படைத்தேன். இப்போ நம்ம எல்லாம் அல்லாஹ்வை வணங்குவதற்காக படைக்கப்பட்டோம். இப்போ நாம் மட்டும் தான் வணங்குறோமா? அது மற்ற படைப்பினர்கள் வழங்கவில்லையா அப்படின்னா அல்லாஹ் சொல்ற இஸ்ஸபியுலில்லாஹி மாஃபிஸ்ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமியினுடைய எல்லா வித படைப்பினரும் அல்லாஹ்வை திக்ர் செய்கின்றன, மனிதர்களை நீங்கள் அறிய மாட்டீங்கன்னு சொல்லுங்கள். இந்த ஒரு விஷயத்தை அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ் சொல்லியிருக்கான உண்மையாகத்தான் இருக்கும். இருந்தாலும் பார்த்து விட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய துஆ செய்தார்கள். எல்லா படைப்பினர்களும் திக்ர் செய்து இறைவானவர்கள் பார்க்க வேண்டும். அல்லாஹ் ஆணையிட்டால் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எதை தொட்டாலும் அந்த பொருளை திக்ர் செய்து உணர்ந்தார். போய் தண்ணி எடுத்தால் தண்ணி திக்ர் செய்து அதை கழுவ முடியுமா? நம்முடைய சுயத்தை பூச்சி செஞ்சுக்க முடியுமா? சரி, தண்ணி குடிக்கலான்னு தண்ணி எடுத்தால் அந்த தண்ணி திக்ர் செய்து அந்த தண்ணி குடிக்க முடியுமா? அவர்களால் எதையும் செய்ய முடியாத ஆளாமைக்கு ஆகிவிட்டார்கள். ஒரு பொருளை சாப்பிட முடியல, ரொட்டி எடுத்தால் ரொட்டியை திக்ர் செய்யும். எந்த பொருள் எடுத்தால் அதை திக்ர் செய்யும். எல்லா படைப்பிலும் திக்ர் செய்யும். எந்த பொருள்களும் திக்ர் செய்யும். வாயில தருவனும் வாய் திக்ர் செய்யுது. எல்லா பொருளும் திக்ர் செய்து அபூஹனீஃபா பார்த்தார்கள், உண்மையை உணர்ந்து கொண்டார். இப்போ உலகத்தில் எல்லா படைக்கப்பட்ட படைப்போரும் எல்லாம் திக்ர் செய்து தான் இருக்கின்றன. ஆனால் நமக்கு அல்லாஹ் ஆரோக்கியம் கொடுத்திருக்கின்றான் விசேஷமாக. அதனால் தான் நமக்கு தொழுகை எல்லா படைப்பினர்களுக்கும் நாலு நிலைகள் தான் இருக்குது. ஒன்று நிற்கும், மரம் செடி கொடிகள் நிற்கும், அதுக்கு குனிய தெரியாது, சுஜூது செய்ய தெரியாது. செஞ்சனாகும் ஒடிஞ்சு போயிடும், குனிந்துடும், வடிஞ்சு போகும். அதே மாதிரி கால்நடைகள் இருக்குது, அது குனிந்தியே தான் எரித்திடும், அதனால் நிற்க முடியாது. கால்நடைகள் விலங்கினங்கள் நிற்க முடியாது. பூச்சிப்பொட்டுகள் ஊர்ந்தியே தான் செல்லும், அவைகளால் எழுந்து நிற்க முடியாது, உட்கார முடியாது. மலைகள் இருக்கின்றது, குன்றுகள் இருக்கிறது, அவர்களெல்லாம் உட்கார்ந்தே தான் இருக்கும், எழுந்து நிற்க முடியாது, குனிய முடியாது. அது 4 நிலைகள் இருக்கக்கூடிய எல்லா வழக்குகளையும் இணைத்தால்தான் மனிதனுக்கு தொழுக சொன்னான். நம்மால் நிற்கவும் முடியும், ருக்கு செய்ய முடியும், சுஜூது செய்ய முடியும், எழுந்து அவங்க உட்கார முடியும். இப்போ மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த அறிவு, அல்லாஹ் கொடுத்த இந்த ரூஹ் எல்லாம் அல்லாஹை வணங்குவதற்காகத்தான். அதற்காகத்தான் நான் இந்த வணக்கத்தை அடிப்படையில் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது திருக்குர்ஆனிலே நீங்கள் தொழுகுங்கள், நீங்கள் ஐவேளை தொழுகுங்கள், நீங்கள் நியமமாக தொழுங்கள், நீங்கள் விட்டு விட்டு தொழுகக்கூடாது, நீங்கள் நியமமாக தொழுவார்கள். வருடம் ஒரு முறை நீங்கள் நோன்பு நிறுத்த வையுங்கள், நோன்பு செய்யுங்கள். உங்களுக்கு பொருளாதாரம் இருந்தால் வருடம் ஒரு முறை நீங்கள் ஜக்காத்து கொடுங்கள். உங்களுக்கு சக்தி, உடல் சக்தியும் பொருளாதார சக்தியும் இருந்தால் நீங்கள் ஹஜ் செய்யுங்கள். அல்லாஹ் கடமைகளை இபாதத்துகளை சொல்லி குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள். உங்களுக்கு ஓத தெரியவில்லைனால் ஓதக்கூடியவர் ஓதுவதை நீங்கள் கேளுங்கள். உங்களுக்கு தெரியவில்லைனாலும் குர்ஆனை முழு செய்துவிட்டு இந்த அமர்ந்து குர்ஆனை எடுத்து வைத்து இது அல்லாஹ்வுக்கு தெரியும், இது உண்மைதான் என்று அதை கை வைத்து ஓதி பாருங்கள் என்று நமக்கு பணிக்கப்படுகின்றது. காரணம் நம்ம இல்லை, இந்த உலகத்தில் அமல் செய்வதற்காகவே வந்தவர். அதனால தான் காலையில் நம்ம படுக்கையிலிருந்து எழுந்தவுடன் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர்
எழுந்து உடனே அல்லாஹ்வை போல சொல்லி நமக்கு சொல்லி கொடுக்கப்படுகிறது. துவா ஓதிட்டு நாம எழுந்த உடனே துவா ஓதணும். எழுந்து நாம் கழிவறைக்கு பாத்திரக்குள்ள செல்லும் பொழுது துவா ஓதிட்டு உள்ளோம். பாத்ரூமுக்கு வெளியே வரும்போது துவா ஓதிட்டு வெளியே வரும். எதை செய்தால் நீங்கள் வலது புறத்திலிருந்து செய்யுங்கள். விசுவாசம் காட்டி கொடுத்தாங்க. பல் துறக்கிறதா இருந்தாலும் வலது புறத்திலிருந்து துறக்கணும். நாம் சாப்பிட்டாலும் வலது கையில் தான் சாப்பிடணும். நமக்கு ஒவ்வொரு ஆசையையும் நாம் பாத்ரூம் கல்விக்கு உள்ளே செல்வது, வெளியே வருவது, நாம் அடுத்த தொழிலுக்கு ஒளி செய்து கொள்வது, தொழுவது, பள்ளிக்குள் செல்லும் பொழுது துவாவதிக்கு உள்ளே செல்வது, பள்ளி விட்டு வெளியே வரும்போது துவாவதிக்கு வெளியே வருவது, எந்த ஒரு வேலையை ஆரம்பித்தாலும் பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிப்பது, வீட்டை விட்டு வெளியே வரும்போது பிஸ்மில்லாஹி தவக்கல் தலா என்று சொல்லி வெளியே வருவது, வீட்டுக்குள் உள்ளே நுழைவது சலாம் சொல்லிக் கொண்டு உள்ளே நுழைவது. இஸ்லாம் என்பது அமல் செய்து கொண்டே இருக்க தொடர்ந்து அவன் நாவால், அவனுடைய செயல்களால், அவனுடைய சொற்களால், அவனுடைய ஒவ்வொரு அசைவிலும் அவன் அமலில் இருக்க வேண்டும். உட்கார்ந்தால் வந்து நான் எந்திரிச்சால் வந்து நான் எந்திரிக்கிறேன். இப்படி ஒவ்வொரு விஷயங்களிலும் அல்லாஹ்வை நினைக்க சொல்லி இஸ்லாம் கற்றுக் கொள்கிறது. விசுவாசம் கற்றுக் கொள்கிறார். எதற்கு வந்தோம்னா இதுக்குத்தான் வந்தோம். எதற்கு? அல்லாஹ் புகழுக்காக வந்தோம். சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தோம். 5 வேளை தொழுது முடிஞ்ச பிறகு அந்த சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹ் அக்பர் 34 முறை அந்த தஸ்பீஹத்தை ஓதுவது நம் மீது கடமை. இப்போ சும்மா இருக்கக்கூடாது. சும்மா இருக்க சொல்லி இஸ்லாம் சொல்லலை. உங்களை வீண் விளையாட்டுக்காக படைக்கவில்லைன்னு இஸ்லாம் சொல்லும். திருக்குறானை எடுத்து பாருங்கள். உங்களுக்கு வீண் விளையாட்டுக்காக உங்களை படைக்கவில்லை. எதுக்கு அல்லாஹ் படைச்சிருக்கான்? அல்லாஹ் வழங்கறதுக்கா, அல்லாஹ் நினைப்போருக்காக. ஒரு குழந்தை பொய் சொல்லுது, உடனே அந்த குழந்தைக்கு சொல்லணும், அப்பா பொய் சொல்லக்கூடாது, அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான். நாங்கள்லாம் சிறு குழந்தையாக இருக்கும்போது எங்களுக்கு பெற்றோர் எங்களை வளர்த்தி முறை எப்படி தெரியுமா? அப்பா பொய் சொல்லக்கூடாதுப்பா, பொய் சொன்னால் அல்லாஹ் அடிச்சுக்குவான், பொய் சொன்னால் அல்லாஹ் அடிப்பான் என்று அல்லாஹ்வுக்கு காரணம் காட்டி அது கண்டிக்கக்கூடிய ஒரு முறையில் குழந்தைகளை வளர்த்தினார். அந்த குழந்தைகள் மனதில் பதிய வேண்டும். பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, யாரையும் திட்டக்கூடாது, யாரையும் பொய் சொல்லக்கூடாது, யார் மீது வஞ்சனம் செய்யக்கூடாது, யார் மீது போராமைப்படக்கூடாது, பெருமை வரக்கூடாது, ஆணவம் வரக்கூடாது. இப்படி எல்லாம் நாமும் நடக்க வேண்டும். குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். குழந்தைகள் அந்த குழந்தைகள் வளரும் பொழுதே ஆரம்பத்திலேருந்து குழந்தைகளுக்கு அது சொல்லிக் கொடுத்து குழந்தைகள் வளர்த்த வேண்டும். அதுதான் இஸ்லாம். நம்மளையும் சொல்லி இஸ்லாம் சொல்லுது, குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நம்ம எதை சொல்லிக் கொடுத்தோம் அந்த குழந்தைகள் அப்படிதான் படம். அந்த பிள்ளைகளுக்கு அம்மா சொல்லிக் கொடுத்து பழகினா இந்த பிள்ளைகள் இஸ்லாத்தின் அடிப்படையில் வளரக்கூடிய குழந்தைகளாக உருவாகும். இஸ்லாம் சும்மா இருக்க சொல்லல. எந்த ஒரு வேலை செய்தாலும் அந்த வேலை அல்லாஹுடைய துணை கொண்டு, அல்லாஹுடைய ஏவலை கொண்டு நிறைவேற்றணும்னு சொல்லி வாங்க சொல்லிட்டா, காதலை கேட்டுட்டா தொழுகை கடமையாச்சு. அந்த தொழுகை தொழுதியே ஆகும். ஈமான் கொண்ட மனிதர்கள் ஆண் பெண் தொழுதி ஆக வேண்டும். பெண்கள் வீட்டிலும் ஆண்கள் பள்ளியில் வந்து தொழுதி ஆகும். அந்த வக்துக்குள்ள தொழுதணும், கலா இல்லாமல் தொழுதணும். இப்போ தொழுவதற்காகத்தான் படைக்கப்பட்டோம். அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காகத்தான் படைக்கப்பட்டோம். ஒவ்வொரு நினைவும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதற்காக வரணும். இப்போ அல்லாஹ் மறந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, காபிருக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? அல்லாஹ் காபிர் யாருன்னு அல்லாஹ் சொல்கிறானோ அதை சொல்லுவானோ? அதை சொல்லுவாங்க. அவங்க சொல்ல மாட்டாங்க. எல்லாம் மறந்து வாழக்கூடியவங்க. அப்போ நாம என்ன செய்யணும்? எல்லா விஷயத்துக்கும் அல்லாஹ் சொல்லணும். விஷா போகிறோம், உட்காந்து நம்ம விஷா செய்யணும். அவங்க என்ன செய்வாங்க? நின்றுட்டு
சொன்னார்கள், நீங்கள் அவருடைய இந்த நடைமுறைகளுக்கு மாற்றமாக நீங்கள் செயல்படுங்கள். அதுதான் இஸ்லாத்தின் நடைமுறை சொன்னாங்க. அவன் தொப்பி இல்லாமல் இருப்பாங்க, நாம என்ன செய்யணும்? தொப்பி போட்டு. அவன் தாடி இல்லாமல் இருப்பாங்க, நாம் என்ன செய்யணும்? தாடி. அவங்க கைகளை மறைக்க மாட்டார்கள், நாம் கைகளை மறைத்து முடிவடைக்கணும். இப்படி ஒவ்வொரு விஷயமும் காப்பீடுகளை போல் வாழ்க்கை இல்லாமல் இஸ்லாத்துக்கு ஒரு தனி நடைமுறை உண்டு. அது உடையிலும் சரி, நம்ம உணவிலும் சரி. அவங்க அவங்க உணவு எப்படி சாப்பிடுவாங்க? அப்படியே போட்டுறது, தடத்தில் போட்டுறது, அப்படியே நடு வீட்டுக்குள்ள உட்காந்துக்குவாங்க. இப்படி கையை போட்டு அப்படி பெசஞ்சு அவங்க சாப்பிடுவாங்க. நமக்கு அப்படி இல்லை. இஸ்லாமிய நடைமுறை அழகாக என்ன செய்யணும்? ஒரு சுப்ரா விரிக்கணும். ஒரு சுப்ரா விரிச்சு அதில் கொண்டு எல்லா பொருளும் வைக்கப்பட்டு அதுக்கு பிறகு அதிலிருந்து எடுத்து நம்ம வைத்துக் கொள்வோம். நம்ம முன்பக்கத்தில் சாப்பிடணும். பிஸ்மில்லான்னு சொல்லி சாப்பிடணும். லாஹோட வளாக்குவது இல்லாமல் சொல்லிக்கணும். நல்லா நினைப்புவதற்கு சாப்பிடணும். அவங்க எதையும் நினைக்க மாட்டாங்க, எங்கே வேணாலும் உட்காந்துவாங்க, எப்படி வேணாலும் சாப்பிடுவாங்க. அப்போ அவர்களுடைய செயல்களை எல்லாம் பார்த்தால் மிருகமுடைய செயல்களாகவும் குழந்தைகளுடைய செயல்களாகவும் அவருடைய செயல்கள் எல்லாம் மனிதனுடைய நடைமுறைக்கு அப்பாற்பட்ட செயல்களாகும். அதனால தான் நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கின்றன? தன்மையோடு செயல். இறைவன் நமக்கு உணவு கொடுத்தான், அந்த உணவு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்ச என்ன சொல்லணும்? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா வஸக்னானா வஜஅலனா மினல் முஸ்லிமீன். சாப்பிட்டோன்னு என்ன சொல்லி இஸ்லாம் சொல்லி கொடுக்குது? நன்றி செலுத்து. அப்போ அல்லாஹ் கொடுத்ததுக்கு நன்றி செலுத்தணும். சாப்பிட்டோன்னு நன்றி செலுத்தணும். நம்ம இதே பானம் குடிச்சோடனே எல்லாம் பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் துவா ஓதிக்கிட்டாங்க. இப்படி ஒவ்வொரு செயல்கள் செஞ்சாலும் அந்த செயல்களை அல்லாஹ்வுடைய நினைவோடு நாம் நின்று குடிக்கக்கூடாது, உட்கார்ந்து குடிக்கணும். தண்ணி எடுத்தோம்னா தண்ணியை பார்க்கணும், கிளாஸில் இருக்க தண்ணி பார்க்கணும், பார்த்துட்டு அது சுத்தமாக இருக்கிறான்னு பார்க்கணும். பார்த்த பிறகு 3 விடர்களில் சாப்பிடணும், சிறு சிறு விடர்களாக சாப்பிடணும். அது இஸ்லாம் சொல்வதெல்லாம் மனிதனுடைய உடல் நலனுக்காக. ஒரு ஆராய்ச்சி சொல்வது, நீ நின்று சாப்பிட்டீங்கன்னா அந்த உணவு உள்ளே போய் உங்களுக்கு உபாதைகள் ஏற்பட்டுச்சுன்னா அந்த உபாதைகள் மூத்தாவர்களுக்கு இது நீங்காது. அந்த நோய் மூத்தாவர்களுக்கு நீங்காது. மனிதன் நலனுக்காக தான் உட்கார்ந்து சாப்பிடணும், உட்கார்ந்து தண்ணி குடிக்கணும். எல்லாமே ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு செயல்களிலுமே இறைவனை நினைவு கூறுவது. நபிசுல்லாஹ் அழகாக கற்றுக்கொடுக்கிற வாழ்க்கை மிக அழகாக இருக்குது. ஒரு உடை அடிக்கிறோமா, ஒரு விஜ்பா போடுறோமா, ஒரு சட்டு போடுறோமா, வலது கை கையின் பாகத்துக்கு வலது கை முதலிவிட வேண்டும். அடுத்தது இடது கை நம்ம உடையை போட்டுக்கொள்ள வேண்டும். அது கால் சட்டியாக இருக்கட்டும், இல்லை மேல் சட்டியாக இருக்கட்டும், அது பெண்களுக்காக இருக்கட்டும், ஆண்களுக்காக இருக்கட்டும். இது வந்து வலதில் கொண்டு துவங்க வேண்டும், வலது புறத்திலிருந்து துவங்க வேண்டும். அப்போ இஸ்லாம் சொல்லக்கூடிய நோக்கம் மறக்கக்கூடாது. மனிதன் எந்த நிலையும் அல்லாஹ்வை உடை அணிந்தாலும் இந்த அல்லாஹ் நினைவோடு பிஸ்மில்லா சொல்லி உடையை எடுக்க வேண்டும், துஆவை ஓதிட்டு உடையை அணிய வேண்டும். இவை எல்லாமே நமக்கு அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை நமக்கு சொல்லி காட்டிக்கொண்டே இருக்கின்றன. ஒவ்வொரு நிமிடமும் இப்படி சொல்லி செய்ய நம்முடைய பார்வையில் ஒரு அழகான விஷயத்தை பார்க்கிறோம், ஒரு அற்புதமான ஒரு ஆச்சரியமான விஷயம் பார்க்கிறோம். பார்த்தோன்னே இஸ்லாம் சொல்லிக் கொடுத்து மாஷா அல்லாஹ் குவத்த இல்லா பில்லாஹ். என்ன சொல்லணும்? மாஷா அல்லாஹ். ஒரே நல்லா வரணும். லா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹ்வுடைய சக்திக்கு எதுவுமே இல்லை. ஒரு முசீபத்தை பார்க்கிறோம், ஒரு முசீபத்தை பார்க்குறோம். ஒன்றும் இல்லை, அவ்வளோடா போது இல்லா இல்லான்னு சொல்லிட்டா அந்த முசீபத்து இருக்கு போயிடும். அது கொண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ ஒரு முசீபத்து கண்ணை பார்க்குறோம், இது ஒரு பிசாசு ஏதோ ஒரு கண்ணை பார்க்குறோம் அப்படின்னா உடனே இல்லை, அவ்வளோடா போது இல்லா இல்லா அழிவு அப்படி ஓதிட்டா உடனே அது அழிஞ்சு போயிடும்.
நாய் வந்து நம்மை துரத்திட்டு வருது, நாய் துரத்திட்டு வருது. நாய் இல்லை பெரும்பாலும் நாய் துரத்துன்னு எல்லாருமே பயப்படுறது. ஆளாக இருந்தாலும் பின்னா இருந்தாலும் பயப்பட்டு ஓடத்தான் செய்யும். நாயை கண்டாலும் விரண்டு ஓடத்தான் செய்யும். அது சார்ந்த ஆசிரியர் திருக்குறான் சொல்லி குறிக்கின்றது. கல்புகும் வாசிக்கும் திராயிபில் வசீத், கல்புகும் வாசிக்கும் திராயிபில் வசீத். சூரத்துல் கஹ்ஃப்ல இந்த ஆயத்து வரும். இந்த வார்த்தை நீங்கள் நாயை பார்த்து ஓதிட்டீங்கன்னா அது திறந்து வரும். திரும்பினீங்கன்னா அது நின்றுக்கும். நம்மகிட்ட வராது. திரும்பினா அது நின்றுக்கும். இப்போ நீங்கள் இதை ஓதுனீங்கன்னா அது உங்களை விட்டு விரண்டு ஓடும்னு சொன்னாங்க. மனிதனுடைய ஒவ்வொரு அசைவிலும் சரி, மனிதனுடைய ஒவ்வொரு அசைவிலும் அல்லாஹ் ரசூலுடைய ஞாபகம் வர வேண்டும். அல்லாஹ்வுடைய ஞாபகம் ஒவ்வொரு அசைவிலும் நமக்கு வர வேண்டும். அதான் மார்க்கம். இஸ்லாம் மார்க்கம் மாதிரி ஒரு அழகான மார்க்கம் கிடையாது. நம்ம அப்படி கடைபிடிக்கிறதில்லை. கடைபிடிக்கணும். நாமும் செய்து பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். காலையில் இப்படி வாங்க சொல்லணும்னு பள்ளி தொழிலுக்கு நாம் எந்திரிச்சு பள்ளிக்கு வந்துடணும். ஆண்கள் பள்ளிக்கு 10 வயசுக்கு மேலே உள்ளவங்களாம் வந்துடணும். பள்ளிக்கு வந்துடணும். பிள்ளைகளையும் மேற்கொள்ளணும். அக்ரஹாரத்தில் பாருங்க, இந்த ஐயர்கள் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு பேர் அக்ரஹாரம் சொல்லுவாங்க இல்லையா? அங்கே பாருங்க 3 மணிக்கு எந்திரிச்சுவாங்க. அவர்கள் மனிதர்கள் தான், நாமும் மனிதர்கள் தான். அவர்கள் காவியர்கள், நாம் இஸ்லாமியர்கள். அல்லாஹ் ரசூலையும் ஏற்றுக்கொண்ட மனிதர்கள் நாம். அவங்க பாருங்க 3 மணிக்கு எந்திரிச்சுவாங்க. எந்திரிச்சு வீட்டை திறந்து வச்சுட்டு வெளியே எல்லாம் தண்ணியாக தெளிச்சுட்டு கோலம் போட்டுட்டு அண்ணா அதுலேயே வீட்டு வெளியில் பார்ப்பாங்க. பிள்ளைகள் எல்லாத்தையும் எழுப்பி விட்டுருவாங்க. தொட்டில் குழந்தையை கூட கிள்ளி விட்டு அந்த குழந்தையை தூக்குவாங்க. இது எதுக்குன்னா சொன்னாங்க, நீங்கள் தஹஜ்ஜத்தை விடாமல் தொழுவார்கள். இந்த நேரம் 3 மணி, 3 மணிக்கு தஹஜ்ஜத்தை நீங்கள் எதிர்த்து தொழுங்க. 3 to 6 சொல்லுள்ள தஹஜ்ஜத்தை தொழுங்க. ஏனென்றால் அது மனிதனுக்கு நிம்மதி தரக்கூடிய நேரம். ஏன்னா தூங்கிட்டு எந்திரிக்கிறோம், ஏதாவது எண்ணங்கள் இருக்குமா? எந்த வசூசா இருக்கு, எந்த எண்ணங்கள் இருக்காது. மனம் அமைதியாக இருக்கும். அந்த நினைத்து மனம் ஓர்மை பிடிக்கும். படித்தால் உடனே பாடம் உள்ள கல்வி போகும். அதனால மதரசாவில் பிள்ளைகளை 4 மணிக்கு விட்டுருவாங்க. மதரசாவில் வர பிள்ளைகள் 4 மணிக்கு விட்டுருவாங்க. ஏன்னா 4 மணிக்கு பிள்ளைகள் முடிச்சுன்னா அந்த பாடம் அப்படியே மன்னனம் ஆயிடும். இப்போ இது இஸ்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்து 4 மணிக்கு எந்திரிக்கணும். பெரும்பாலும் நம்ம வீடுகளில், பெரும்பாலான வீடுகளில் இப்போ என்ன நடக்குது? டிவியை 1 மணி வரைக்கும் பார்க்குறாங்க. பெண்களும் சரி ஆண்களும் சரி டிவி 1 மணிக்கு பார்க்குறாங்க. அதை விட ஒரு மோசமான ஒரு பொருள் இருந்துச்சு கையில், டச் போன். அதை எத்தனை மணிக்கு 3 மணி வரைக்கும் கூட விடிய கூட அதையும் பார்த்துட்டு இருக்காங்க. டவுன் சகோதரிகளே, உங்களை சிரிக்க வேண்டும் என்று காற்றவில்லை. இரவு தூக்குவதற்காக சகோதரர் பாருங்க, சும்மா ரெஸ்ட் நேரத்தில் பாருங்க. கெட்டு போகாத விஷயத்தை பாருங்க. உள்ளங்களை பாதிக்காத விஷயத்தை பாருங்க. கெட்டு போகாத உங்கள் உள்ளங்கள் பாதிக்காமல் நீங்கள் கெட்டு போகாத இருக்கிற விஷயங்களை பாருங்க. இரவு எதற்கு? தூங்குறது சகோதரர்களே. பகல்ல போய் தூங்கிட்டு இருந்தால் முட்டாள் தான் அந்த வேலை செய்யும். திருக்குறள் சொல்லு மிக அழகாக சொல்லுது, இரவை நாம் எதற்கு படைத்திருக்கின்றோம் தெரியுமா? இரவை நாம் எதற்கு படைத்திருக்கின்றோம் தெரியுமா? நீங்கள் இளைப்பாறுவதற்காக. அல்லாஹ் கேள்வி கேட்டு சொல்றான். உங்களுக்கு பகலை எதற்கு படைத்திருக்கோம் தெரியுமா? நீங்கள் உழைத்து சம்பாதித்து உங்கள் மனைவி மக்களை, உங்கள் பெற்றோர்களை, உங்களை சார்ந்தவர்களை அவர்களை வாழ வைப்பதற்காக, நீங்கள் வாழ்ந்து உங்களை சார்ந்தவர்களை வாழ வைப்பதற்காக உழைக்கக்கூடிய நேரம் சொல்லி சொல்றான். பகல் பிறந்ததிலிருந்து காலையில் பஜ்ருக்கு பிறகு சூரிய உதயம் பகலுடைய ஆரம்பம், சூரிய மறையும் பகலுடைய மறை. இந்த நேரத்துக்குள் சம்பாதிச்சுக்கோங்கிறான். அதனாலதான் அந்த லுஹரி அசர் 2 வக்து மட்டும் தான் அந்த பகல் வச்சுருக்கான். பகல்ல நமக்கு அதிகமான நேரம்.
அந்த பகலில் நமக்கு 2 வக்து தான் தொழுவு சொல்கிறோம். ஆனால் இரவு 3 வக்து சொல்கிறோம். மகரிப், இஷா, ஃபஜர். அது நம்ம இருட்டு நேரத்திலே நம்ம தொழுகிறோம். சுபு சாதி நேரத்திலே ஃபஜர் தொழுகிறோம். அப்போ இரவு நேரம் என்பது ஒரு மனிதன் இளைப்பாறுவதற்காக, பகலில் அவன் பட்ட கஷ்டம் நஷ்டங்களுக்கெல்லாம் அவன் ஓடி உழைத்ததற்கெல்லாம் இளைப்பாறக்கூடிய நேரம் இரவின் பகுதி. அதனால பகல்ல பாருங்க, சூரியன் அது ஜனாதிபதியா இருக்கும், வெப்பத்தை கக்கும், ஒரே உஷ்ணமா இருக்கும். பகல்ல ஓடி அது சம்பாதிக்கிறதுக்கு தேவையான வெளிச்சங்கள் தேவைகளுக்காக சூரியனையும், இரவில் நீங்கள் சாந்தம் பெறும் பொருட்டு, நம்ம சுகம் பெறும் பொருட்டு, நம்ம அமைதியாக இருக்கணும், நம்ம நிம்மதியாக நம்ம தூங்கணும், நிம்மதியாக படுக்கணும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் இரவை கொடுத்திருக்கின்றோம். சிந்திப்பதற்கு தான் மனிதன். நம்ம விலங்கு நாம ஒன்றாயிர முடியாது. நம்ம மனிதன், அறிவுள்ள மனிதன், ஆறறிவு படித்த மனிதன், சொல்லக்கூடிய விஷயங்களை காதால் கேட்டு அதை நடப்பதற்கு தான் மனிதனுக்கு ஆறறிவு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதில் சொல்ல போனால் முஸ்லிம்களாகி நாம் நமக்கு அல்லாஹ்விடத்தில் கேள்விகளுக்கு உண்டு. உனக்கு அறிவை கொடுத்தேன், அதை கொண்டு நீ என்ன ஏன் பெற்றாய், என்னை விளங்கி கொண்டாய், எப்படி நீ நடந்தாய், இதெல்லாம் நாளைக்கு அல்லாஹ் கேள்விகள். கேள்விகளுக்கு மேலே நம்பிக்கை வைக்கக்கூடியதான் முஸ்லீமாக இருக்க முடியும். அதனால இரவு நேரத்தை நம்ம இரவின் வணங்குவதற்காக, காலையில் தஹஜ்ஜுதை இருந்து தொழுவதற்காக காலையில் 3 மணிக்கு எழுந்திருக்கணும், இல்லையா 4 மணிக்கு எழுந்திருக்கணும். இந்த முழு சமுதாயமும் கண்டிப்பாக தஹஜ்ஜுதுக்கு எழுந்து விட்டால் நிச்சயமா உலகத்தின் ஆட்சி நமக்காக. நம்ம தூங்கிட்டு இருக்கிறதுனால நம்ம விட்டும் எல்லாமே பறிவு, வியாபாரங்கள், நம்மிருந்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய அதிகாரங்கள் எல்லாமே நம்ம விட்டு பறிப்போய் கொண்டிருக்கின்றது. காரணம் விழித்து மனிதன் சிந்திக்கக்கூடிய நேரத்தில் மனிதன் தூங்கிக் கொண்டிருந்தால் உருப்படியாகுமோ, அந்த சமுதாயம் உருப்படியாகுமோ? அல்லாஹ் சொல்றோம், காலையில் எழுது நேரம் சிந்திக்கக்கூடிய அறிவுக்குரிய நேரம். ஒரு அறிஞர் சொல்றான், காலை அதிகாலை வேலை மனிதனுக்கு புத்தி தீர்க்கக்கூடிய நேரம் சொல்றான் ஒரு அறிவாளி. எல்லாருமே காலை நேரம் தான், அந்த அதிகாலை வேலை தான் மனிதனுடைய புத்தி அழகாக வேலை செய்யக்கூடிய நேரம். அதனால்தான் அந்த அக்ராஹத்தெல்லாம் உயர்ந்த பதவிகளுக்கு இருப்பதற்கு காரணம் அந்த காலை வேலை பயன்படுத்தி கொண்டு அவர் நன்றாக படித்து உயர்ந்த வேலைக்கு அவர் உருவாக்குகிறார். நாம் தூங்குகின்றோம், எல்லாத்தையும் இழந்து, அதிகாரம் இழந்து, ஆட்சி இழந்து, எல்லாமே இழந்து நம்முடைய சமுதாயத்தை கேவலத்துக்கு நம்ம ஆளாக்கி. எதற்கு சொல்கின்றேன்னு சொன்னால், நம்ம அமல் செய்வதற்காகத்தான் அல்லாஹ் இங்கே அனுப்பினான். இந்த உலகத்திற்கு வந்தது அமல் செய்வதற்காகத்தான். காலையில் தஹஜ்ஜுத் தொழுக வேண்டும், காலையில் ஃபஜ்ர் தொழுக வேண்டும், ஃபஜ்ர் தொழுதுட்டு நம்ம வேலைக்கு போகணும், லுஹர் தொழுக வேண்டும், அஸர் தொழுக வேண்டும், மக்ரிப் தொழுக வேண்டும், இஷா தொழுக வேண்டும், ஐவேளை தொழுகைகள் நியமமாக தொழுக வேண்டும். இது இறைவனுடைய கட்டளை. நாம் இறைவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதற்காக தான் இந்த உலகத்தில் வந்திருக்கிறோம். அதனால தான் அல்லாஹ் நீங்கள் நல்லவனா கெட்டவனா என்பதை சோதிப்பதற்காக தான் நான் உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் கொடுப்பேன். ஒரு இடத்துல அல்லாஹ் கேட்கிறான் திருக்குறான்ல, நீ உன்னுடைய தாயின் வயிற்றில் கருத்தரித்த பொழுது உன்னை அப்பவே நசுக்கி இருந்தால் உன்னுடைய நிலைமை என்னன்னு கேட்கிறான். நம்ம நினைச்சு பார்க்கணும், ஆடல் பாடலோடு இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். அல்லாஹ் கேட்கிறான், அன்னைக்கே அவன் நசிச்சுட்டா உன் நிலைமை என்ன ஆகும்? என்னால முடியாத சக்தியா? எத்தனை பேர் பிறப்பு சொத்துல போயிட்டாங்க, எத்தனை பேர் ஆரம்பத்திலே கரு தரித்த உடனே அந்த கரு கலைக்கப்பட்டு போய்விட்டது. நம்மளை எல்லாம் அப்படி ஆளாக்காமல், நம்முடைய தாய்க்கு நம்மை ஆளாக்காமல், நம்மளை எல்லாம் உலகத்திற்கு எல்லாம் வெளி புரிந்து இன்று சர்வ சுதந்திரமாக நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக. அல்லாஹ் நமக்கு கண் பார்க்கும் கண்களையும், கேட்கும் காதுகளையும், பேசும் நாவையும், சிந்திக்கும் அறிவையும், பிடிக்கும் கரங்களையும், நடக்கும் கால்களையும் கொடுத்த
நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றானே, இதுக்கு நன்றி செலுத்துவதற்கு தான் அல்லாஹ் உலகத்தில் நம்மை அனுப்பி வைத்திருக்கின்றான். அந்த நன்றி தான் தொழுகை, அந்த நன்றி தான் நோன்பு, அந்த நன்றி தான் குர்ஆன் ஓதுதல், அந்த நன்றி தான் நல்ல விஷயங்களை, நன்மையான விஷயங்களை செய்வது. அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்களை, அல்லாஹ் கொடுத்த உபகாரங்களுக்கு நாம் நன்றி செலுத்துவதற்காக தான் நாம் தொழுக வேண்டும், நோன்பு நோக்க வேண்டும், இறைவனுடைய கட்டளையை நாம் நிறைவேற்ற வேண்டும். ஆக அமர்ச்சிகளுக்காக வேண்டும். அதனால் தான் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வே நபிக்கு சொல்லிக் கொடுக்கலாம், நபி நீங்கள் தஹஜ்ஜுதை தொழு, ஃபதஹஜ்ஜத் லக நாஃபிலத். இது நஃபில் தொழுகை தான். இதுதான் நபி நீங்கள் தொழுது பாருங்கள். அல்ல நம்ம நபியை பார்த்து கட்டளையிட்டான்னு சொன்னால் இந்த சமுதாயத்துக்கு தான், உம்மத்துக்காக சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். உம்மத்தை பார்த்து தான் நல்லா சொல்கிறான், நீங்கள் தஹஜ்ஜுத் தொழுங்க. இப்போ காலையில் விசுவாசம், அதனால தான் இந்த விசுவாசம் மனிதன் எப்படி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற வழிகாட்டுதலிலே நபிசுல்லாஹ் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். காலையிலே தஹஜ்ஜுத் தொழுவதும், அதற்கு பிறகு நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுவதும். ஃபஜ்ர் தொழுகை தொழுதுன்னே நபிசுல்லாஹ் ஒரு அழகிய நடைமுறை சொல்கிறாங்க. என்ன, நீங்கள் பள்ளியிலேயே ஃபஜ்ர் தொழுது பள்ளியில் அமர்ந்து விடுங்கள், ஃபஜ்ர் தொழுதுட்டு பள்ளியிலேயே அமர்ந்து விடுங்கள். எதுவரைக்கும்? சூரிய உதயம் வரைக்கும். நபி காட்டிய வழி. சூரிய உதயம் வரைக்கும் நீங்கள் பள்ளியிலேயே அமர்ந்து விடுங்கள். தஸ்பீரை ஓதிக்கிட்டு அப்படியே பள்ளியிலேயே இருங்க. சூரிய உதயம் ஆயிடுச்சு, இஸ்ராக்குடைய வக்தி 20 நிமிஷம் கழிச்சு வந்தபடி இஸ்ராக்கை தொழுதுட்டு வெளியே போங்க. இஸ்ராக் தொழுகை 2 ரக்காத் இஸ்ராக் தொழுகை தொழுதால் உங்களுக்கு ஒரு நஃபிலான உம்ரா செய்தவருடைய நன்மை கிடைக்கும். இதற்கு மேலும் 2 ரக்காத் நஃபில் தொழுகை இஸ்ராக் தொழுகை தொழுதால் அல்லாஹ் சொல்றான், அன்றைய வேலையை நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். அல்லாஹ் சொல்றான், உன் வேலை இன்னைக்கு என்ன, அந்த வேலையை இஸ்ராக் 2 ரக்காத் நீ நஃபில் தொழுதீன்னா உன்னுடைய அன்றைய வேலையை நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். அல்லாஹ் அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கிறேங்கிற போது நமக்கு எவ்வளவு ஈஸியான வேலை. நாம் ஒரு விஷயத்தை கடுமையாக செய்வது எப்படி, அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்வது லேசாக இருந்த விஷயங்கள். நம்ம ஒரு வெளியே போகிறோம், அந்த காரியம் சக்சஸ் ஆகிடும். இஸ்லாத்துக்கு போகிறோம், சக்சஸ் ஆகிடும். ஆக இஸ்லாத்து தொழ வேண்டும் என்று நபிஸ்ஸலாம் கற்றுக் கொடுத்தார். லுஹா தொழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்கள். யாருக்கு வியாபாரத்திலே வீட்டிலே வரக்கத்து வேண்டுமோ அவர்கள் லுஹா 4 ரக்காத் தொழுது கொள்ளவும் சொன்னார். நபிஸ்ஸலாம் அமல் செய்ய தூண்டுகிறாங்க. நீ சும்மா இந்த உலகத்தில் சும்மா இருப்பதற்காக நீ வரல, நீ அமல் செய்யறதுக்காக தான் வந்திருக்கிற. இந்த உலகத்தை நீ என்ன செய்யணும், அமல் செய்யணும். அதுக்காக தான் நீ அனுப்பப்பட்டிருக்கு. நீங்கள் வந்து என்ன செய்யணும், அமல் செய்யணும். நபிஸ்ஸலாம் கற்றுக் கொடுக்காங்க. நீங்கள் லுஹா தொழுதுங்க, 10 மணிலேருந்து 12 மணிக்குள்ள லுஹா வக்து 4 ரக்காத். அப்போ லுஹர் அஸ்ர் வக்தை நான் முடிச்சுட்டு மரிக்கு பிறகு நீங்கள் 6 ரக்காத் அவ்வாபின் தொழுகை தொழுதுங்க. அது உங்களுக்கு பாவங்கள் எல்லாம் கரித்து விடும், எல்லா பாவங்களையும் அழிச்சிடும். அவ்வாபின் 6 ரக்காத் தினந்தோறும் தொழுதுட்டு வந்தார் மரிக்கு பிறகு. நீங்கள் இஸ்லாமிற்கு பிறகு சாப்பிட்டு படுக்கும் முன் காலையிலிருந்து இரவு வரைக்கும் எவ்வளோ பாவம் செஞ்சிருப்போம், அந்த பாவத்தை மன்னிக்கிறதுக்காக வேண்டி 2 ரக்காத் தௌபா தொழுங்க. 2 ரக்காத் தௌபா தினம் தொழுதுட்டு வாங்க. ஏன்னா நிறைய பாவம் செஞ்சிருப்போம். அந்த பாவங்கள் அல்லாஹ்விடத்தில் யாரெல்லாம் நீ காலையிலேருந்து இரவு வரை செய்த பாவங்கள் நீ மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு 2 ரக்காத் தௌபா தொழுதுட்டு அல்லாஹ்விட்ட கையெழுத்துனா அந்த பாவங்கள் மன்னிக்கணும். அன்றே விஷயங்கள் அன்றையே முடிச்சிடலாம். சில வியாபாரங்கள்லாம் இருக்குது, டெய்லி டேலி ஆகிடும். டீ கடை எடுத்துக்கிட்டிங்கன்னா இத்தனை பால் வாங்குறோம், இத்தனை எவ்வளோ டீ போட்டு கொடுத்து எவ்வளோ காசு விற்றோம். அந்த கடை எடுக்கும் போது லாப நஷ்டத்தை பார்க்கலாம். போண்டா வச்சு கடை, இட்லி தோசை கடை, அன்னைக்கு லாபத்தை பார்த்துக்கலாம். அது மாதிரி அன்றைய தினமே நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று சொன்னால் 2 ரக்காத் தௌபா தொழுதுட்டு படுங்க. அதே மாதிரி அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளோ நியமத்துகளை கொடுத்துருக்குறான் இல்லையா? நம்மளுடைய கண் இல்லாத குருடனை விட நாம் மேலவா மேலானவங்களா இல்லையா?
வேறானவங்க. அப்போ நமக்கு கண்ணை கொடுத்துருக்குறான், இது ஒரு நியமத்து இல்லையா? காது கேட்கக்கூடியாக அல்லா வச்சிருக்கான், இது ஒரு நியமத்து. பேசிட்டு இருக்கோம், இது ஒரு நியமத்து. கைகள் எல்லாம் மசிக்கக்கூடிய, கால் நடக்கக்கூடிய நியமத்து. இது எல்லாம் அல்ல. அறிவு ஒரு நியமத்து, ஆற்றல் ஒரு நியமத்து. இப்படி எல்லாம் அல்லாஹ் நிறைய கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த நியமத்துக்கு நைட்டு படுக்கும்போது 2 ரக்காத்து சுக்ரியா அப்படின்னு படுது. இதாங்க ஒரு நாளையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில் எழுந்த முதல் இரவு படுக்கும் வரை அமல் செய்யும் கூட்டமாக நீங்கள் ஆகிக்கொள்ளும். நம்ம அமல் செய்யக்கூடிய மனிதர்கள் ஆகிக்கணும். நம்ம ஏன்னா இந்த உலகத்துக்கு வந்ததே அமல் செய்வதற்கு தான். உங்களுக்கு மௌத்தையும் உங்களுக்கு ஹயாத்தையும் கொடுத்தது நீங்கள் அமல் செய்வதற்கு. அதான் நான் சொல்றேன், நீங்கள் அமல் செய்தால்தான் இந்த அமலை கொண்டு நாளை மறுமையில் சொர்க்கம் கிடைப்பதெல்லாம் நம்ம அமலை கொண்டு தான். இங்கே இந்த உலகத்தில் நல்லா நிறைய அமல் செஞ்சோம். இந்த அமல் என்ன ஆகும்? நாளைக்கு நமக்கு வெற்றி கிடைக்கும். நாளைக்கு மறுமையில் நமக்கு வெற்றி கிடைக்கும். மீதான் தராசில் அல்லாஹ் நிற்கும் போது நன்மையை கனத்து தீமையை குறைந்து நம் சொர்க்கத்திற்கு நமக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அல்லாஹ். அமலே செய்யலை, சும்மாவே இருந்து நேர காலத்துக்கு கழிச்சுட்டோம், வயசெல்லாம் போச்சு. அமல் செய்யாமே வயசெல்லாம் போயிடுச்சு. பாவி நரகத்துக்கு தான் போகும். இந்த உலகத்துக்கு வந்தது ஒரு மாடு எடுத்துருக்குங்க. அந்த மாடு அது கண்ணு போட்டதுன்னு அந்த கண்ணு வளர்ந்து அது பால் கொடுக்கக்கூடிய இதுக்கு வந்ததுலேருந்து அது இறக்குறதுக்கு பால் கொடுத்துருக்கே. சரியான பால் குறையும், முப்பத்தின பால் கொடுத்துருக்கே. அப்போ அது கூட மனிதர்களுக்கு உபயோகமாகும். எந்த ஒரு பொருள் எடுத்துங்க, எல்லாமே மனிதனுக்கு உபயோகமாகும். உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா பொருளுமே உபயோகமாகும். விவசாயத்தில் இருக்குது, விவசாயத்தில் எத்தனை இப்போ மக்காச்சோளம் போட்டுருக்குறாங்க, எத்தனை நிலக்கட்டை போட்டுருக்கோம். எவ்வளோ விவசாயம் இல்லாத யாருக்காக? மனிதனுக்காகத்தான். இவ்வளோ விவசாயங்கள் மனிதனுக்காகத்தான். அல்ல எவ்வளோ உபகாரங்கள் கொடுக்குறான் மனிதனுக்கு. அல்ல எண்ணற்ற உபகாரங்களை கொடுக்குறான். அதனால அவங்க 2 ரக்காத்தை படுக்கும், 2 சுக்ரியா அப்படின்னு. ஆக காலையில் எழுந்த முதல் இரவு படுக்கும் வரை அல்லாஹ்வோடு தொடர்பு இருக்க வேண்டும். புனிதாலும் மீண்டாலும் அல்லாஹை நினைவு கொள்ள வேண்டும். சுப்ஹானல்லாஹ் சொல்லணும், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும், அல்லாஹ் அக்பர் சொல்லணும், அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லிட்டே இருக்கணும். அடிக்கடி பாவங்கள் ஏற்பட்டுகிட்டே தானே இருக்குது. இதே ஒரு வகையில் நமக்கு பாவங்கள் ஏற்பட்டு தான் இருக்குது. ஆனால் அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 சொல்லிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஸலவாத் அதிகமாக சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸலவாத் சொல்லும் மூலியமாக பாவங்கள் மன்னிக்கப்படுது. ஒரு மனிதனுக்கு ஒரு ஸலவாத் சொன்னால் 10 நன்மைகள் கொடுக்கப்படுது, 10 பாவங்கள் அழிக்கப்படுது, 10 தரஜாக்கள் உயர்த்தப்படும். ஒரு ஸலவாத்துக்கு இவ்வளோ பெரிய மகிமை. ஆக நோக்கம் ஒன்று தான். நம்ம இந்த உலகத்தில் வந்ததெல்லாம் வீண் விளையாட்டுக்காக அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான் குர்ஆனில். உங்களுக்கு வீண் விளையாட்டுக்காக படைக்கலை, உங்களை படைத்ததெல்லாம் நீங்கள் அமல் செய்வதற்காக உங்களை படைச்சிருக்கு. நீங்கள் நல்லவனாக கெட்டனா உங்களுடைய சோதிப்பதற்காக படைச்சிருக்கு. இப்போ நீங்கள் நல்லவன் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அவனுடைய கட்டளையை கேட்டு வழிபட்டு நடந்து நல்ல அமல் செஞ்சால் நல்லவன். அவன் கட்டளையை கேட்டு நடக்காம நம்ம நேரங்களை வீணடிச்சுக்கிட்டு வீணாக நம்ம காலத்தை கழிச்சோம்னா கெட்டவன். எவ்வளோ நம்ம அறிவே நமக்கு சொல்லுங்க நாம் நல்லவனா கெட்டவனா. நம்ம அறிவு சொல்லும் நாம் நல்லவனா கெட்டவனா. இப்போ நல்லவன் கெட்டவன் என்பது நமக்கு நாமே தீர்ப்பு சொல்லிக்கொள்ள முடியும். ஒரு மனிதன் நல்ல அமல்கள் செய்தால் அவன் நல்லவன், தொழுதால் அவன் நல்லவன், நோன்பு வைத்தால் அவன் நல்லவன், அவன் ஈமான் உள்ள மனிதன் சொல்லலாம். வறுமை மீறி செய்கிறான், ரொம்ப அட்டகாசம் செய்கிறான், ரொம்ப போக்கியத்தை செய்கிறான், மக்களுக்கு துன்பம் விளைக்கக்கூடியவனாக இருக்கிறான், நல்லவன் சொல்ல முடியுமோ? அவன் அது மாதிரி காரியத்தை செஞ்சுட்டான், அவனுக்கு வெற்றி கிடைக்கும்னு சொல்ல முடியுமோ? சகோதரர்களே, யார் நல்லவர்கள், மக்களுக்கு உபயோகம் உள்ளவர்கள், தன் மனைவிக்கு உபயோகம் உள்ளவன், தன்னுடைய பிள்ளைகளுக்கு உபயோகம் உள்ளவன், தன்னுடைய சமுதாயத்துக்கு உபயோகம் உள்ளவன், அவன் நல்ல உபயோகம் உள்ளவனை தான் நல்லவன் சொல்ல முடியும். ரோட்டில் போனால் கூட ஒரு முள்ளு எடுத்து நம்ம போகணும், பார்த்துட்டே போகக்கூடாது. அது யாராக இருந்தாலும் ரோட்டில் இருக்கிறது நமக்கு கெடுதி விளையக்கூடிய பொருள் தெரிஞ்சால் அதை எடுத்து நம்ம வாழ்ந்துட போகிறோம். அது கூட ஈமான்னு சொல்லணும். ஆக நாம் இங்கே இந்த உலகத்தில் எல்லாம் அமல் செய்வதற்காக வந்தோம்.
வீணாக நேரத்துக்கு. வீட்டில் சும்மா இருக்கிறீங்களா? வேலை எல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் சும்மா இருக்காதீங்க. ஆண்களை சொல்லிட்டு வீட்டில் சும்மா இருக்காதீங்க. வேலை முடிஞ்சு வந்துட்டா குளிச்சுட்டு பொது செஞ்சுட்டு நேராக பள்ளி கொடுக்குறோம். வந்துட்டா இங்கே அசத்தொருலாம் மறிவு தொழுகலாம், இங்கே இசா தொழுகலாம், இங்கே அல்லாண்டுக்கு ஓதலாம், எல்லாம் முடிஞ்சுட்டு வீட்டுக்கு போகலாம். இசா தொழுகலாம், இங்கே குரான் ஓதுறது கேட்கலாம். அஜத்துக்கு தெரியாத நம்ம ஆலிமத்தில் அஜத்துக்கு மார்க்க விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளலாம். கூடுமான வரைக்கும் வீணாக நேரம் கிடைக்காமல் பள்ளியில் நேரம் கிடைத்தால் உங்களுக்கு எவ்வளோ நன்மைகள் கிடைக்கும், எவ்வளோ பிரயோஜனங்கள் கிடைக்கும். ஒரு சுபஹானல்லாஹ் சொன்னால் எவ்வளோ, ஒரு சுபஹானல்லாஹ் சொன்னால் ஒரு சொர்க்கத்தில் ஒரு நடப்பணும் சொன்னாங்க. அப்போ இவ்வளோ எல்லாம் எடுத்துக்கும். பேசும்போது இது வந்துட்டாவே பேசும்போது இது வந்துட்டா எல்லாத்துக்கும் இது மேலே தான் இருக்கும். பிரச்சனை ஏறாது, ஒன்றும் ஏறாது. டீயை முடிச்சிடணும். டீ ஸ்டார்ட் பண்ணணும். கொடுங்க குழந்தைகள் கொடுங்க. தம்பி அது வாங்கிக்கோ, டீ வாங்கிக்கப்பா, வாங்கிக்கோ. பெரியவங்க எடுத்துங்க, குழந்தைங்களுக்கு டீ கொடுங்க. பெரியவங்களுக்கு டீ கொடுங்க எல்லாத்துக்கும். இந்த உலகத்தில் நாம் வந்ததெல்லாம், நாம் படைக்கப்பட்டதெல்லாம், இந்த உலகத்துக்கு நாம் ஜீவித்திருப்பதெல்லாம் அமல் செய்வதற்காக தான் வந்திருக்கிறோம். நம்மளால் இப்போ எனக்கு படிப்பு இல்லை, அறிவில்லை, நான் ஓதுனது இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். காரணம் இந்த வில்லேஜ் பக்கத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அது வந்து நான் உங்களுடைய சூழ்நிலைகள் அப்படி. ஆனால் அதுக்காக பள்ளியில் வந்து தொழுகலாம் இல்லையா? நான் தொழுகலாம் இல்லை. ஒன்றுமே தெரியலனா கூட ஒரு மனிதன் அந்த அல்லாவுடைய பேரை சொல்லி அல்ஹம்து சொல்லுவது, குருல்லா சொல்லுவது, நீங்கள் 100 ரக்காத் கூட தொழுவீங்க, அல்லாஹ் என்னை மாட்டேன்னு சொல்லிடுவானோ, இல்லை வேணும்னு சொல்லிடுவானோ. சகோதரர்கள், நீ எப்போ தொழுக மாட்டியோன்னு அல்லாஹ் காத்துட்டுருவான். ரப்புல் ஆலமீன் மனிதனை விஷயத்திலேயே என் அடியான் எப்பொழுது தொழுவான், எப்பொழுது நன்மை செய்வான், எப்பொழுது நன்றிக்கடன் செலுத்துவான் என்று அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றான். அதனால பள்ளியை நாங்கள் பள்ளியின் பக்கம் நம்ம விரைந்து வீட்டில் இருக்கக்கூடாது. வீட்டில் இருந்த வீணாக நம்ம டிவி பார்த்து நேரத்துக்கு கழிப்போம், நம்ம இல்லைன்னா பேசி நேரத்துக்கு கழிப்போம், இல்லைன்னா அடுத்தவங்க வெளியே போய் அரட்டடிப்போம், எதையாவது செய்வோம். அவன் நன்மை செய்ய முடியாது. அதே பள்ளிக்கு வந்து பாருங்கள், பள்ளியில் சும்மா உட்காந்து கூட உங்களுக்கு நன்மை தான் சொல்லுவாங்க. பள்ளியில் தூங்கினா கூட உங்களுக்கு நன்மை தான். பள்ளியில் சும்மா குரானை எடுத்து பாருங்கள், ஒரு செஞ்சுட்டு வந்து குரானை எடுத்து பாருங்கள், அப்படியே ஒவ்வொரு பாருங்கள், இதெல்லாம் உண்மை, இது இறைவேதம், இது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு தாளம் பெறட்டுவாங்க. அவ்வளோ நன்மை. படிக்க தெரியல, பரவாயில்ல, அதை ஏற்றுக்கிறான். படித்து ஓதும் அஜத் ஓதுறாங்களா, கூட உட்காந்துருக்கேன், அஜத் ஒன்று ஓதுனா கேட்குறீங்க,
அப்போ அவங்க ஓதுறதை கேட்டால் ஓதுறவங்களுக்கு எவ்வளோ நன்மையோ அதே அளவுக்கு கேட்கறவங்களுக்கு நன்மை. இதையும் ஒரு வகையில் வீட்டில் இருந்து நேரங்கள் வீணாக கிடைப்பதை விட்டு பள்ளிக்குள் வந்துட்டால் நம்ம அமல் செய்யணும். ஓதுகளை லாயிலா இல்லா லாயிலா இல்லா லாயிலா இல்லா லாயிலா இல்லா லாயிலா. ஒரு மனிதர் 70,000 லாயிலாக இல்லா ஓதி தயார் வைத்துக் கொண்டால் நரக நெருப்பிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். ஹதீஸ் 70,000 லாயிலாக இல்லா ஓதக்கூடாதா? ஓதலாமே, எல்லோரும் ஓதலாமே. ஓதித்த நம்முடைய வறுமைக்காக அவர்களை சேர்த்து வைத்துக் கொள்ளலாமே. அல்லா 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 அல்லான்னு ஓதிக்கிட்டே இருக்கலாமே. நான் வாட்டுக்கு நான் அல்லா அல்லான்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாமே. தசுமணி ஊற்றிக்கிட்டே இருக்கலாமே. அதை வீட்டில் இருந்து என்ன செய்யும்? பாவம் தான் ஏற்படும். வீட்டில் இருந்தால் பாவம் தான் ஏற்படும். அதை பள்ளிக்கு வந்துட்டால் பாவம் ஏற்படாது. பள்ளிக்குள் நீங்கள் எவ்வளோ நேரம் இருந்தீங்கனாலும் நன்மை தான். குரானை ஓதலாம், திக்ரு செய்யலாம். நீங்கள் தொழுகிட்டே இருங்களே, ரெண்டு ரக்காத்து நிறைய தொழுங்க. எவ்வளோ வேணும் உங்களுக்கு இருக்கும் அவ்வளோ தொழுங்க. தக்பீர் கட்டிட்டு அல்ஹம்து சொல்லுவாங்க, குழுலா சொல்லுவாங்க, தொழுகை மொழி இப்படியே தொழுங்க. எவ்வளோ வேணும் தொழுங்க. அது வந்து நல்லா சந்தோஷப்படுவோம். நோன்பு வைக்கக்கூடாதா? சும்மா ஒரு நாளில் ரமணான் மட்டும் நோன்பு வைக்கணுமா? மற்ற நேரத்தில் நோன்பு வைக்கக்கூடாதா? நோன்பு வைக்கலாம். தாக்கத்து இருக்குது, வயசானவங்களால முடியாது. தாக்கத்து இருக்குது, தாக்கத்திற்கு நோன்பு வைக்கணும் இல்லையா? எல்லாமே முடியும் சகோதரர்களே. அறிவுள்ளவர்கள், குரானை பற்றி ஓதக்கூடியவர்கள், மன்னன் செய்யக்கூடியவர்கள், குரானை பற்றி விளக்கம் தெரியக்கூடியவர்கள், அவங்க அந்த டியூட்டி பார்க்க வேண்டியதான். ஹதீஸை பற்றி விளங்கி ஹதீஸை பிராமணம் செய்யணும், அவங்க அந்த டியூட்டி பார்க்க வேண்டியதான். நம்ம அறியாத மக்களாக இருக்கின்றோம், நம்ம வந்து கிராமப்புறத்தை சார்ந்தவர்களாக இருக்கின்றோம். நமக்கு படிப்பறிவு குறைவு என்றால் நம்ம உழைப்பாளிகள் தான் நீங்கள் சொன்னாலும் உங்களுக்கும் வெற்றி இருக்கிற சகோதரர்கள். அதை நாம் புரிந்து நமக்கும் வெற்றி இருக்கிறது. நேரங்களை வீணாக்காமல் நீங்கள் பள்ளியோடு தொடர்பை அதிகப்படுத்திக் கொண்டு உங்களால் முடிந்த அளவுக்கு திக்கு செய்து கொண்டு முடிந்த அளவுக்கு நீங்கள் நோன்பு வைத்துக் கொண்டு முடிந்த அளவுக்கு நீங்கள் தொழுது பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கும் ஜன்னத் கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும். ஆக நம்ம இந்த உலகத்திற்கு அமல் செய்வதற்காக வந்திருக்கின்றோம். அமல் பள்ளிக்கு வந்து நீங்கள் அவாவின் தொழுகலாம் இல்லையா? சுக்ரியான் தொழுகலாம் இல்லையா? தௌவான் தொழுகலாம். காலையில் இஸ்லாக் கொடுத்துட்டு நம்ம வெளியே போய் நம்ம வேலைகளுக்கு போகலாம் இல்லையா? ஆக நம்ம இதீன ஒரு வகையில் பள்ளியோடு பள்ளி பக்கம் இருந்து அதிகமாக அமல் செய்தால் வீட்டிலிருந்து ஃபித்னாக்கள் ஏற்படும், வீண பாவங்கள் ஏற்படும். பிள்ளைகளையும் அதே மாதிரி பள்ளி பக்கம் அழைத்து வந்து மரசனம் விட்டு அசத்திற்கு ஓத தெரியல சொல்லிக் கொடுங்க. பிள்ளைகளுக்கு சொல்ல கொடுங்க, பிள்ளைகளும் ஓதுங்க. நாமளும் கூட இருந்து அது என்ன ஒதுக்கி கொடுக்கலாம்னு நாமளும் அதை கவனிச்சுட்டு இப்படிலாம் ஒரு பள்ளியோட துறவை ஏற்படுத்தி பாருங்கள். நிச்சயமாக நாமும் சுருக்கம் ஜன்னத் கிடைக்கும், சோனம் செல்லலாம். வீணாக நேரம் கிடைக்காது. நம் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டது அமல் செய்வதற்காக மட்டும்தான். அமல் செய்வதற்காக தான். இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் சுகாதாரம் வருவீங்க, எந்த அளவுக்கு அமல் செய்வீங்க, எந்த அளவுக்கு தொழுகிறீங்க, எந்த அளவுக்கு திக்ர் செய்கிறீங்க, எவ்வளோ அதிகமாக செய்கிறோம் அவ்வளோ எல்லாம் என்ன ஆகும்? நம்முடைய இந்த வலது புறத்தில் இருக்கக்கூடிய மலக்கள் நன்மை எழுதிக்கிட்டே இருப்பாங்க. சுபஹானல்லாஹ் அதாவது இந்த நன்மை எழுதிக்கிட்டே இருப்பாங்க. நன்மை கூடிக்கிட்டே இருக்கும். பள்ளியின் பக்கம் வந்தால் விரைந்திருந்தால் நம்ம திக்ர் செய்தால் நன்மை அதிகமாக படித்துக் கொண்டே இருக்கும். ஆக அமல் செய்வதற்காக தான் படைக்கப்பட்டோம். நாம் விலங்கினங்கள் அல்ல, நாம் அறிவுள்ள ஆறு அறிவுள்ள ஜீவிகள் தான். அதாவது மனிதனை அல்லாஹ் சொல்லும் பொழுது எல்லா படைப்பினங்களையும் வேதனமாக படைத்திருக்கின்றேன். மற்ற படைப்பினங்களுக்கு நம்ம மாதிரி உடை போட்டுக்குதா? அல்ல நாங்கள் எவ்வளோ ஒரு உடை போட்ட ஒரு மனுஷன் கண்ணியம் தான் இல்லையா? உடை இல்லாமல் யாராவது மதிப்புமா? உடை போட்டுருந்தா மதிப்போம், மனிதன் மதிப்போம். இப்போ கண்ணியம் எங்கே கிடைக்கிது? அல்ல நம்ம கண்ணியத்தை கொடுத்துருக்கான். உடை மூலியமா நமக்கு அல்ல கண்ணியம். மற்ற படைப்புகள் உணவு சாப்பிடுது, எப்படி சாப்பிடுது? அதுக்கு எப்படி வேணாலும் சாப்பிடும். விரைவில் இருக்குது மற்ற படைப்பினங்கள். அது எப்படி கிடைக்கிதோ அது நல்லதுன்னு தெரியாது, கெட்டதுன்னு தெரியாது, நஜீஸ்ன்னு தெரியாது, நல்ல பொருள்னு தெரியாது, எல்லாத்தையும் அழிக்கூடிய. இப்போ பிணத்தையும் கொத்தி சாப்பிடும், தானியத்தையும் கொத்தி சாப்பிடும். ஒரு பறவை என்ன செய்யும்? அது ஒரு காக்கை என்ன செய்யும்?
அலைபோல் பிழத்தையும் குத்தி சாப்பிடும். நம் மனிதர் உணவுகளை வேக வைத்து சுவையாக அதை செய்து சாப்பிடக்கூடிய அறிவை ஆற்றலை எல்லாம் நம்ம அதுக்கு தான் அல்லாவுக்கு நன்றி செலுத்தணுங்கிறது. இப்படியெல்லாம் நம்முடைய எல்லாம் அல்லா கண்ணியப்படுத்தி வச்சுருக்கோம். அதுக்காக அல்லாவை நம்ம நன்றி செலுத்தணும். ஆக நாம் அமல் செய்வதற்காக இந்த உலகத்தில் வந்தோம், அமல் செய்ய வேண்டும். சும்மா நேரத்தை கழிக்கக்கூடாது. பள்ளியோடு அதிகமாக தொடர்பு வைத்துக் கொள்ளணும். விசுவாசருக்கு வந்து கேள்வி கேட்டாங்க, யார சூழ்நிலை ஒரு ஈமானுள்ள மனிதன் எப்படி தெரிஞ்சுக்கிறது? விசுவாசம் ஈமானுள்ள மனிதன் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஸல்லல்லாஹு சொன்னாங்க, யார் பள்ளியோடு அதிக தொடர்பில் இருக்கிறார்களோ, எப்படிங்க யார் பள்ளியோடு அதிக தொடர்பில் இருக்கிறார்கள் அவர் ஈமானுள்ள மனிதன் சொல்லலாம். ஏன்னா வெளிப்போனால் தானே பாவம் ஏற்படுது. அவர் பள்ளிக்குள்ள உட்காந்துருக்காரு, பள்ளிக்குள்ள உட்காந்து என்ன ஆகும்? பாவம் ஏற்படும். ஏதாவது ஒரு ஒதுக்கி இல்லை முடியலையா என்ன படிக்கணுமோ ஆக பாவம் ஏற்படுமா? பாவம் ஏற்படாத ஒரு சொல்றாங்க அல்லாஹ்வுடைய பள்ளி. இன்ஷா அல்லாஹ் நம்ம அமல் செய்ய வேண்டும். அமல் செய்யலாமா? அமல் செய்வதற்காக தான் இங்கே இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றோம். நம்மளால் எந்த அளவு நல்லபடியாக அமல் செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நிச்சயமாக ஒரு நாள் மரணம் வரும், அவர்கள் கொண்டு போற்றுவாங்க. அதுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இல்லை. அது வரைக்கும் என்ன வாழ்க்கை வாழ்ந்தோமோ அந்த வாழ்க்கை தான் மறுமையில் நமக்கு நல்லவனா கெட்டவனா, சொர்க்கத்துக்குரியவனா நரகத்துக்குரியவனா தீர்ப்பாங்க சொல்லப்படும். நிறைய அமல்கள் செய்துட்டு போனோம், சொர்க்கம் கிடைச்சோம். பாவம் இல்லாம வாழ்ந்தோம், சொர்க்கம் கிடைச்சோம். அங்கே அல்லாஹ் நம்முடைய நம்ம பெரிய அறிவாளியான்னு பார்க்கறதுலாம் கிடையாது. கட்டுப்பட்டு நடந்தானா, பாவம் இல்லாமல் வாழ்ந்தானா, அல்லாஹ் நம்மளை பார்க்கறது எல்லாம் கண்ணோட்டம் எப்படி என்றால், பாவம் இல்லாமல் இந்த மனிதன் வாழ்ந்தானா, பாவம் இல்லாமல் இந்த மனிதனுக்கு தான் அல்லாஹ்விடத்தில் கண்ணியம். அல்லாஹ்வுடைய சொற்பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடக்கூடிய மனிதனுக்கு தான் அல்லாஹ்விடத்தில் கண்ணியம். அல்லாஹ்விடத்திலேயே நமக்கு படிப்பறிவு இல்லை என்று சொன்னாலும் சரி, கொஞ்சம் அல்லாஹ்வுடைய நினைவோடு சுப்ஹானல்லாஹ் ஓதிட்டு அமல் சொல்லிட்டு பாவம் இல்லாமல் பள்ளியோடு தொடர்போடு அதிகமாக ஏற்படுத்திக்கிட்டோம்னா நிச்சயமாக படித்த அறிவாளியை விட நாம் உயர்ந்து விடலாம். ஆக நேரங்களை வீணாக்காதீர்கள். அந்த நேரங்களை அல்லாஹ் நம்மை வீணாக படைக்கவில்லை, அல்லாஹ் அமல் செய்வதற்காக படைத்திருக்கின்றான், அல்லாஹை நினைவு கூறுவதற்காக படைத்திருக்கின்றான், அல்லாஹை வணங்குவதற்காக படைத்திருக்கின்றான். ஆக மீதமுள்ள காலங்களை பள்ளியோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பள்ளியோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொண்டு உங்களால் முடிந்த அளவுக்கு தொழுதுங்கள். குர்ஆன் ஓத தெரியுமோ குர்ஆன் ஓதுங்க. திக்ர் எவ்வளவு இந்த அளவுக்கு திக்ர் செய்யும். உங்களால் உங்களுக்கு தமிழ் தான் படிக்க தெரியுமா? தமிழ் புத்தகங்கள் எவ்வளோ இருக்குது, இஸ்லாமிய புத்தகம் எடுத்து படிங்க. ஆக பள்ளிக்குள் இருக்கிற காலம் வரை பாவம் ஏற்படாது. ஆக பள்ளிகளின் தொடர்பை அதிகப்படுத்துவோம். பெண்கள் வீட்டில் இருக்கும் பொழுது உங்களுடைய வேலைகளை சீக்கிரத்தில் முடித்து கொண்டு சும்மா நேரத்தை வீணாக கழிக்காதீங்க, சீரியலில் பார்க்காதீங்க, வீணாக பார்த்து உங்களுடைய உள்ளங்களையும் உடல்களையும் கெடுத்துக் கொள்ளாதீர்கள். நாமளே தவறு செய்தால் குழந்தைகளும் சேர்ந்து தவறு செய்யும். குழந்தைகளுக்கு நல்லது எது கெட்டது தெரியாது. அதனால் நாம் தான் அது போன்ற தவறுகளுக்கு தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆக நாம் அதிகமாக தொழுவதும் நோன்பு வைப்பதும் திக்ர் செய்வதும் ஆக நல்ல அமல்களை செய்வதும் குர்ஆனை ஓதுவதும் ஆக நல்ல ஈடுபாடுடன் அமல் செய்யக்கூடிய நல்லடியார் அல்லாஹ் என்னையும் உங்களுடைய ஆட்கள் கொள்வானாக. ஸலவாத் போடுவாங்க. அல்லாஹ் சூரா